அனைவருக்கும் வணக்கம். இது ஆன்சர் த ஃபாலோயிங். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி லாஸ்ட் வீக்ல வந்த கமெண்ட்ஸுக்கான ரிப்ளைவ தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு. என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கமெண்ட்ஸ் வந்து அதிகமா வர காரணத்தினால, இனிமேல வந்து 1 நிமிஷத்துக்குள்ளார எக்ஸ்ப்ளைன் பண்ணிட முடியும் அப்படின்ற கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவா போட்டுறலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். காரணம் என்னன்னா, இந்த லாஸ்ட் வீக்ல வந்து சேர்த்து வச்சு ரிப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, 1 அது ரொம்ப அர்ஜென்ட்டான ஒரு கேள்வியா இருந்தா, அந்த பதில் வந்து 1 வாரம் கழிச்சு வரும்போது இரலவென்ட்டா ஆயிடும். உங்களுக்கு யூஸ் இல்லாம போயிடும். 2வது இந்த மாரி எல்லா கமெண்ட்ஸும் சேர்த்து வச்சு படிக்கும்போது, இந்த வீக்கெண்ட்ல வர ஆன்சர் த ஃபாலோயிங் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசாயிடுது. ஸோ 2 காரணத்தினாலே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன கமெண்ட்ஸ் அதாவது இந்த கமெண்ட்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன 1 மினிட்குள்ளார குடுத்துற முடியும் அப்படின்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அத ஷார்ட்ஸா வந்து போட்டுறலாம்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அண்ட் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் குடுங்க. அண்ட் முதல் கமெண்ட் வந்து என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம லாஸ்ட் வீக் ஆன்சர் த ஃபாலோயிங் வீடியோக்கு தான் வந்திருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. "தேங்க் யூ தம்பி ஃபார் கிவிங் யுவர் இன்சைட்ஸ் ஆன் கோல்டு ஃபைனான்ஷியல் ஷேர்ஸ். காட் பிளஸ்" அப்படின்னு இருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு ஃபைனான்ஷியல்ஸோட ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தார் லாஸ்ட் வீடியோவில். அதுக்கான கமெண்ட்டை வந்து ஆன்சர் த ஃபாலோயிங்கில் கொடுத்ததுனால தேங்க் பண்ணியிருக்காரு. தேங்க்யூண்ணே. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ராஜசேகரன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, குட் ரெஸ்பான்ஸ் ஃபார் ஈச் கொஸ்டின் சொல்லியிருக்காரு. தேங்க்யூ சார். தொடர்ந்து இதே மாதிரி நான் உங்களுக்கு வந்து வேல்யூபுளான கண்டென்ட் வந்து கொடுக்குறேன். அண்ட் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கீர்த்தி ரெட்டி அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ வெரி இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஜியோ பாலிட்டிக்ஸ்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ பிரதர். நம்ம என்டையர் ஜியோ பாலிட்டிக்ஸை வந்து கவர் பண்ண மாட்டோம். ஷேர் மார்க்கெட் ஓரியன்டாக இருக்கிற ஜியோ பாலிட்டிக்ஸ் மட்டும் தான் கவர் பண்ணுவோம். அண்ட் உங்களுக்கு என்டையர் ஜியோ பாலிட்டிக்ஸை நீங்கள் பார்க்கணுன்னா, தமிழ் பொக்கிஷம் மாதிரியான சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, எப்ஷின் ஃபைல்ஸ்லேருந்து எல்லாமே பேசுவார். ஸோ எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் பொக்கிஷம் விக்கி வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்களும் அந்த சேனல் பாருங்கள், அது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிப்ரவரி 17ஆம் தேதி போட்ட வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சுரேஷ்ன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா, வெரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காரு. தேங்க்யூ பிரதர். அண்ட் அடுத்த கமெண்ட் வந்து பார்த்தோம்னா, நம்ம பிப்ரவரி 18ஆம் தேதி போட்ட வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முருகேசன்ன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா, முருகேசன்ன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா, வெரி நைஸ்ன்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ பிரதர். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிப்ரவரி 19ஆம் தேதி போட்ட வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உமாபதி என்றவர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காரு. யுவர் பிரசன்டேஷன் ஆர் வெரி கிறிஸ்டல் கிளியர் அண்ட் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ளீஸ் கிவ் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஏஐ ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் டு அனலைசிஸ் அண்ட் ஸ்டாக் செலெக்ஷன். தேங்க்யூ ஃபார் யுவர் எஃபர்ட்ஸ்னு சொல்லியிருக்காரு. பிரதர், ஏஐ ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்னால் ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம் பிரதர். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஏஐ ரிலேட்டடாக ஸ்டாக்ஸ் இருக்குன்னா, அது வந்து டேட்டா சென்டர் பொறுத்து தான் இருக்குது. அனந்த்ராஜ் மாதிரியான கம்பெனிஸ் தான் இருக்குது. அண்ட் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா சென்டர் பிஸ்னஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் வர போகிறாங்க, அதானி வர போகிறாங்க, எல்என்டி வர போகிறாங்க. சரிங்களா? ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 4 கம்பெனி இருக்குது. அண்ட் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் டெக்னாலஜி, இ2இ நெட்வொர்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதே டேட்டா சென்டர்ஸ்க்கான சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி சாஃப்ட்வேர் ஆஸ் ஏ சொல்யூஷன் மாதிரி கொடுக்கக்கூடிய கம்பெனிஸாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஐடி கம்பெனிஸே வந்து எவால்வ் ஆகிட்டு இருக்காங்க. அதனோட தொடர்ச்சியான அப்டேட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபோசிஸ் வந்து ஆந்த்ரோபிக்கோட ஜாயிண்ட் அடிச்சிட்டாங்க. இவங்க டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன்ஐயோட ஜாயிண்ட் அடிச்சிட்டாங்க. விப்ரோவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆந்த்ரோபிக் கூட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மகேந்திரா வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன்ஐ கூட பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களும் வந்து எவால்வ் ஆகிட்டே வராங்க. அண்ட் இன்ஃபோசிஸோட சிஇஓ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்த 10 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற டேட்டா என்ட்ரி ஜாப், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர்ஸ் இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் போயிட்டு ரொம்ப ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஓரியன்டான ஜாப்ஸ் வந்து டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஎஸ் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேசன்ட் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஓவர் பீரியட் ஆஃப் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சாஃப்ட்வேரை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லா கம்பெனிஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐக்கு வந்து மெதுவாக ஷிஃப்ட் ஆகிடுவாங்க. அண்ட் ஏஐயில் வந்து இன்ஜினியரிங்கும், அதாவது இப்போ கேபிஐடி, போஸ்ட் மாதிரியான கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வாஷிங் மிஷினில் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கிளிக் பண்ணால் அந்த நம்பர்ஸ் எல்லாம் வருது, எந்த க்ளீன் பண்ணணும் அதெல்லாம் காமிக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரியான சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ ரிலேட்டடாக மாறிடும். அது வந்து பார்த்தீங்கன்னா, கேபிஐடி, போஸ்ட் மாதிரியான கம்பெனிஸ் வந்து ஃபியூச்சரில் மாறும். ஸோ இந்த எல்லா கம்பெனிஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ ரிலேட்டடாக மாறக்கூடிய கம்பெனிஸ். அண்ட் இந்த எல்லா கம்பெனிஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா, கேபிஐடியாக இருக்கட்டும், போஸ்டாக இருக்கட்டும், அப்புறம் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், டெக் மஹேந்திரா, விப்ரோ, ஓஎஃப்எஸ்எஸ், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்டான வேல்யூவேஷனில் தான் இருக்காங்க. ஆனால் டேட்டா சென்டர் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த டேட்டா சென்டர் மேலே இருக்கிற ஒரு யுஃபோரியானால ஆல்ரெடி ஓவர் வேல்யூடாக இருக்காங்க. ஸோ அந்த செக்மெண்ட்டில் இருக்கிற ஷேர்ஸ் மட்டும் கொஞ்சம் கவனமாக வந்து அக்யூமுலேட் பண்ணுங்கள். ஸோ என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஐடி செக்டரே வந்து பார்த்தீங்கன்னா, மெதுவாக வந்து ஏஐ ரிலேட்டடாக வந்து மாற ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏஐ செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான். ஸோ நான் வந்து ஐடி செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா, 10% ஆஃப் மை போர்ட்ஃபோலியோ வந்து அலோகேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட வியூ ஆன் ஏஐ செக்டார். அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நான் வந்து அடுத்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னா, அது வந்து இப்படி தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். அண்ட் இன்ஜினியரிங் செக்டாரில், ஆர்டிஃபிஷியல் ஓரியன்டட் இன்ஜினியர் செக்டாரில் வந்து கேபிஐடி, போஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. அடுத்து விஜய் என்றவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தம்பி டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட் ஆர் டிஃபென்ஸ் இடிஎஃப், அப்படி இல்லைன்னா டிஃபென்ஸ் பிரைவேட் டிஃபென்ஸ் இண்டிவிஜுவல் ஷேர்ஸ் ஆர் கவர்மெண்ட் டிஃபென்ஸ் ஷேர்ஸ், இதை பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருக்காரு.
அதாவது பார்த்தீங்கன்னா பிரதர், இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நடக்கிற ஒரு விஷயம் தான். ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைமில் ஒவ்வொரு செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா லைம்லைட்டில் இருக்கும். எல்லாரும் அந்த செக்டாரை நோக்கி ஓடுவாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் முன்னாடி எல்லாரும் ஓடுனாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் ஆகல. எக்ஸப்ட் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை தவிர்த்து. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் டிஃபென்ஸ் செக்மெண்ட் பக்கம் போயிட்டு தான் இருக்காங்க. அண்ட் லாஸ்ட் 1 இயராக வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிட்டர்னே கொடுத்துருக்கு. ஒரு 50% அளவுக்கு டிஃபென்ஸ் செக்டாரோட ETF வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வரும் காலங்களில் வந்து இது அதே மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமான்றது ஒரு சந்தேகம் தான். அப்படி இருந்தாலும் கூட நான் வந்து டிஃபென்ஸ் செக்டார் மேலே புல்லிஷாக தான் இருக்கேன். காரணம் என்னன்னா, இந்தியா வந்து வல்லரசு ஆகணும்னா நம்மளோட டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கணும். நமக்கு தேவையான டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை வந்து நம்ம வந்து உற்பத்தி செய்யணும். அதே மாதிரி நம்ம டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை ஏற்றுமதி செய்யணும். அப்படி ஏற்றுமதி செய்யும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான நேஷனாக வந்து பார்ப்பாங்க. நம்மளுக்கு வந்து அந்நிய செலாவணி வரும். இது சைனாவாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், ஜெர்மனியாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், இதை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நம்ம அந்த இடத்துக்கு வரணும்னா நம்மளும் இதை செஞ்சு தான் ஆகணும். சரிங்களா? ஆனால் நீங்கள் இண்டிவிஜுவல் ஷேர்னு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயங்கரமான ரிஸ்க் எடுக்கிறீங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா HAL பற்றின ஒரு நெகட்டிவான ஒரு அப்டேட் வந்தது. அதாவது இந்தியன் கவர்மெண்ட் தயாரிக்க போகிற 5th ஜெனரேஷன் ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் அந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா HAL வந்து ஆட்டத்திலே சேர்த்திக்கல. சரிங்களா? இந்த நியூஸ் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா HAL ஷேர் வந்து 10% அளவு வந்து கிராஷ் ஆச்சு. ஸோ நீங்கள் HAL வந்து கவர்மெண்ட் கம்பெனி தான். அப்படி இருந்தும் நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்த உடனே உங்களோட ஷேர் வேல்யூவில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் 10% ஒரே நாளில் வந்து காணாமல் போயிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸோட பிரசிடென்ட் வந்து இந்தியாவுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா BEL அதாவது பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெடோட சேர்ந்து வேற ஒரு ஃபாரின் கம்பெனியும் சேர்ந்து ஜாயிண்ட் வெஞ்சர் ஒன்று பண்ணாங்க. அதன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பர் மிசைல்ஸ் எல்லாம் தயாரிக்க போகிறதா சொல்லிட்டு நம்ம நியூஸ் வீடியோலேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா BELக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயம். ஸோ ஓவர் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கம்பெனியில் எவ்வளோ பெரிய மாற்றம் வேணால் வரலாம். அது பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். அதனால் நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பெட் பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம். மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டாவோ இல்லை வந்து மியூச்சுவல் ஃபண்டாவோ வந்து போயிடுங்க டிஃபென்ஸ் ஓரியன்டாக. அப்படி நீங்கள் போனீங்கன்னா கூட ஒரு குறிப்பிட்ட செக்டாரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ரிஸ்க் இருக்கும். உங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் 5லேருந்து 10% அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டாருக்கு ஒதுக்குங்க. அதுக்கு மேலே ஒதுக்காதீங்க. ஒன்று ETF பார்த்தா மோத்திலால் ஆஸ்வாலோட நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் ETF. சரிங்களா? அது ஒன்று. அப்படி இல்லை மியூச்சுவல் ஃபண்டாக போகலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா HDFC டிஃபென்ஸ் ஃபண்ட், இந்த 2 ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் டிஃபென்ஸ் செக்டார் ஓரியன்டாக. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வியூ. ஸோ எது எப்படி இருந்தாலும் சரி, IT செக்டார்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதே தான் சொன்னேன். ஒரு செக்டாருக்கு நீங்கள் ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் 10% மேலே அலோகேஷன் கொடுக்காதீங்க பிரதர். இதுதான் என்னோட வியூ. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி என்றவர் வந்து பார்த்தீங்கன்னா குட் இன்ஃபோன்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ பிரதர். தொடர்ந்து நான் உங்களுக்கு இதே மாதிரி என் கண்டென்ட் வந்து நான் கொடுக்குறேன். அடுத்து நம்ம நேற்று போட்ட வீடியோக்கு, அதாவது பிப்ரவரி 20ஆம் தேதி போட்ட வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா MVJNன்றவர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஹலோ பிரவீன், ப்ளீஸ் ஷேர் யுவர் இன்சைட்ஸ் ஆன் HGS கம்பெனி ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 637 ரூபான்ற ப்ரைஸில் வந்து வாங்கியிருக்காரு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து 40% அளவு டவுனில் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் வந்து ஆவரேஜ் பண்ணலாமா இல்லை வெயிட் பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்துஸ்தான் குளோபல் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக வந்து இந்த BPO சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. சரிங்களா? இவங்க BPO சர்வீஸ் மட்டும் இல்லாமல், அதாவது கால் சென்டர் சர்வீசஸ் மட்டும் இல்லாமல் இந்த பெரிய பெரிய கம்பெனியில் HR டிபார்ட்மெண்ட், அப்புறம் பேரோல் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரியான சர்வீசஸும் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்துஜா குரூப்பை சார்ந்தவங்க. இந்துஜா குரூப்னா அசோக் லேலாண்டு, இண்டஸ்இண்ட் பேங்க்லாம் இருக்கீங்களா, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்துஜா குரூப் தான். ஸோ இவங்களோட பேரண்ட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனி. அதில் சந்தேகம் வேணாம். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ரிசர்வ்ஸ் இருக்குது. இவங்களோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் இப்போ வந்து 400 ரூபாய் பக்கத்தில் ஷேர் இருக்குது. இப்போ இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் 2000 கோடி. ஆனால் இவங்களோட ரிசர்வ்ஸ் வந்து 8000 கோடி ரூபாய்க்கு இவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் 1 இயராக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டிவிடெண்ட் எதுவும் கொடுக்கல. ஸோ அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு பிஸ்னஸில் வந்து அடுத்த சில மாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிசர்வ்ஸ் வந்து பத்திரமா வைப்போம், எப்படி இருந்தாலும் நமக்கு பணம் தேவைப்படும்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 1% அளவு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா 150 ரூபா வந்து எக்ஸப்ஷனலாக ஒரு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டிவிடெண்ட் வந்து பெருசாக கொடுக்கல. மூணாவது, இவங்களோட பேரண்ட் கம்பெனி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இவங்களுக்கு அவங்க கிட்டேருந்து சப்போர்ட் வரதுக்கு, அவங்க கிட்டேருந்து பிஸ்னஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி இப்போ டாடா ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ்க்கு வந்து டைரெக்டாக ஸ்டீலை விற்பாங்களோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க்கும் சரி, அசோக் லேலாண்டும் சரி, அவங்களோட பிஸ்னஸில் இருக்கிற இந்த BPO சர்வீசஸ், பேரோல் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரியான சர்வீசஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அவுட் சோர்சிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்த்தா கூட நீங்கள் அசோக் லேலாண்டோட இன்வெஸ்டராக வந்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க, ஏன்பா 10 ரூபாயில் வந்து இந்த வேலையை முடிச்சிட முடியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு, ஆனால் நீ ஏன் 100 ரூபாவை கொடுத்து உன்னோட சிஸ்டர் கன்சர்னுக்கு வந்து இதை கொடுக்குற, இந்த ஆர்டரை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கேள்வி வரும். அதனால் ஃப்யூச்சரில் அந்த ரிஸ்க்கும் இருக்குது.
இந்த ரிஸ்கெல்லாம் தெரிஞ்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து லாஸ்ட் 1 இயராக டிவிடெண்ட் கொடுக்காம நிறுத்திட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டரோட சென்டிமெண்ட்டை வந்து பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அதனால தான் ஷேர் ப்ரைஸை வந்து சாத்துன்னு சாத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த ஷேர் வந்து ரூ. 1800 வரையும் இருந்திருக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 600 வாங்கியிருக்கீங்க, 1/3 ஆஃப் த ப்ரைஸில் வாங்கியிருக்கீங்க. ஆனால் அங்கேருந்து குறைஞ்சிட்டு வந்து இப்போ 1/5 ஆஃப் த ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து ஆவரேஜ் பண்ணலாமான்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. நீங்கள் ஆல்ரெடி உங்களோட போர்ட்ஃபோலியோவில் 2.7% வந்து நீங்கள் அலோகேஷன் கொடுத்துட்டீங்க, சரிங்களா? இதுக்கு மேலே நீங்கள் அலோகேட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து இதே மாதிரி 40%, 35%, 40% விழுந்த மற்ற கம்பெனிஸில் வந்து தேட ஆரம்பிங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரால் இந்தியா இருக்குது, ஐடி கம்பெனிஸில் ஷேர்ஸ்லாம் இருக்குது, டிசிஎஸ் இருக்குது, இன்ஃபோசிஸ் இருக்குது, ஐடி செக்டாரே இருக்குது, ஐடி பீஸா இருக்குது, அப்புறம் கிறிசில், கேம்ஸ், என்எஸ்டிஎல், சிடிஎஸ்எல் மாதிரியான இந்த கேபிட்டல் மார்க்கெட் டீமில் இருக்கிற ஷேர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 30-40% டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. நீங்கள் 40% இது நீங்கள் வாங்கின விலையிலேருந்து குறைஞ்சிருச்சுன்ற காரணத்தினால நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க இல்லைங்களா? அதே 40% ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு மற்ற கம்பெனிஸ்லேயும் இருக்குது, சரிங்களா? அதை நீங்கள் தேட ஆரம்பிங்க. அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து கன்விக்ஷன் கொடுக்குதா? இப்போ வந்து பேசிக்கலாக கிறிசில் வந்து எனக்கு கன்விக்ஷன் கொடுக்குது. ஏன்னா அவங்க வந்து கிரெடிட் ரேட்டிங் கம்பெனி, S&P குளோபல் இருக்காங்களே அவங்களோட ஒரு கம்பெனி, சரிங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்பி காசை போடலாம். அதே மாதிரி கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி இருக்கிற ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்கிற வரையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வியாபாரம் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஷேர் மார்க்கெட் இருக்கிற வரையும் அவங்களோட வியாபாரம் இருக்கும். NSDL, CDSL அதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட் இருக்கிற வரையும் அவங்களோட பிஸ்னஸ் இருக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். கேஸ்ட்ரால் இந்தியா இன்ஜின் ஆயிலாக இருக்கட்டும், இப்போ புதுசாக டேட்டா சென்டருக்கு வந்து கூலண்ட் தயாரிக்க போகிறாங்க. ஸோ அதனால் நான் அவங்களோட கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்க கேம்ஸாக இருக்கட்டும், கிறிஸ்டலாக இருக்கட்டும், கேஸ்ட்ராலாக இருக்கட்டும், இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து 3% பக்கத்தில் உங்களோட ஹோல்டிங்ஸில் கொண்டு வந்துட்டீங்க. இதுக்கு மேலே மறுபடியும் இதே ஷேர்ஸில் போடாமல் வேறு ஷேர்ஸில் இதே மாதிரி 30% விழுந்துருக்கு இல்லைங்களா, அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு மெத்தடாகவும் இருக்கும். அப்படி நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் கூட இதே மாதிரி உங்கள் ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் 3% தாண்டாதீங்க. மற்ற ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுங்க. உங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் 30% எப்பயும் கேஷாகவும் கோல்டாகவும் மெயின்டைன் பண்ணுங்கள். பாக்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறது 70% தான், சரிங்களா? அந்த 70%ல் 3% உங்களுக்கு 20லேருந்து 22 கம்பெனிஸ் போதும், 23 கம்பெனி போதும், சரிங்களா? இப்போ இந்துஜா குளோபல் ஆகிடுச்சா, அடுத்த கம்பெனி தேட ஆரம்பிங்க. 22 கம்பெனி, 3000 கம்பெனி NSEல இருக்குது. 3000 கம்பெனியில் நம்மளால் 22, 23 கம்பெனி தேட முடியாதா? அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஸோ இந்த கம்பெனியில் இதுக்கு மேலே நீங்கள் ஆவரேஜ் பண்ணாதீங்க. பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் வாங்கின விலை வந்துச்சுன்னா கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. அட்லீஸ்ட் பாதியாச்சும் கொடுத்துடுங்க. நீங்கள் வாங்கின விலை வந்துச்சுன்னா மிச்சம் பாதியை வந்து வெயிட் பண்ணுங்கள். மேபி இது மறுபடியும் 1800 கூட போயிடலாம். ஏன்னா இவங்களோட ரிசர்வ்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க டிவிடெண்ட் கொடுத்தாலாச்சும் நம்ம ஓரளவு கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். டிவிடெண்ட் கொடுக்குறத 1 வருஷமா 2 வருஷமாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கடைசி டிவிடெண்ட் நான் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2024 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் குளோபல் சொல்யூஷன்ஸில் என்னோட ஒப்பீனியன். அண்ட் இந்த வாரம் அந்த எல்லா கமெண்ட்ஸுக்கான ரிப்ளைவும் பண்ணியாச்சு. அண்ட் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நிஃப்டி வந்து மண்டே கேப் அப் ஆக போகுது. அதை பற்றி டீட்டெயில்டாக பேச போகிறோம். அண்ட் நடுவில் வந்து ட்ரம்ப் ஏதாவது கோமாளித்தனம் பண்ணார்னா இந்த கேப் அப் வந்து கழிச்சு கேப் டவுனாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.